Hey guys, welcome back. நான் விமல், நீங்கள் பார்த்துட்டு VYT சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தோம்னா விவோவோட V23 சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து இந்தியாவில் அடுத்த வருஷம், அடுத்த வாரம், இல்லை அடுத்த மாதம் அப்படின்னு எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ லான்ச் ஆக போகுது. January 5th பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த சீரீஸ் லான்ச் ஆக போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா VYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோவோட V சீரீஸ் பார்த்தோம்னா விவோவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்னே சொல்லலாம். இது மட்டும் கிடையாது, அவங்களோட ஃப்ளாக்ஷிப்ஸ் இன்னமும் இருக்குது. ஆனால் இது அவங்களோட மெயின் ஃப்ளாக்ஷிப். வருஷம் ஒரு சீரீஸ் லான்ச் பண்ணுவாங்க இந்த ஃப்ளாக்ஷிப் பேரில். இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா விவோ V23 அப்படிங்கிற சீரீஸில் லான்ச் பண்ணுறாங்க. இது மட்டும் கிடையாமல் இவங்க பிக் பாஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா V சீரீஸை ஸ்பான்சராகவே வச்சுருந்தாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம இப்போ பேச தேவையில்லை. நாம் ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா விவோவோட மொபைல்ஸ் எல்லாமே செல்ஃபி கேமராஸுக்கு ரொம்பவே பேர் போனது. அது மட்டும் இல்லாமல் டிசைன் டிஃப்ரெண்ட்டாகவே வச்சுருப்பாங்க. இந்த மொபைலில் பார்த்தோம்னா பேக்கு கிளாஸ் பார்த்தோம்னா கலர் ஷிஃப்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலர் ஷிஃப்டிங் நீங்களே பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது கலர் ஷிஃப்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் ஷிஃப்டிங் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சன்லைட் வரும்போது இல்லைனா யூவி ரேஸ் இது மேலே படும்போது பார்த்தோம்னா கலர் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு கோல்டன்லேருந்து ப்ளூ கலருக்கு ஷிஃப்ட் ஆகுது. ரொம்பவே நல்லா இருக்குது அந்த ஷிஃப்டிங் பார்க்குறக்கு. சூப்பராகவே பண்ணியிருக்காங்க விவோ. அது மட்டும் இல்லாமல் விவோ V23 சீரீஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 மொபைல் லான்ச் ஆக போகுது. விவோ V23e, விவோ V23, விவோ V23 Pro அப்படின்னு சொல்லிட்டு 3 மொபைல் லான்ச் ஆக போகுது. இந்த 3 மொபைலுக்கு பின்னாடி ஒரு 5G போட்டுக்கோங்க, கண்டிப்பாக அதோட தான் லான்ச் ஆகும். விவோ V23 அப்புறம் விவோ V23 தான் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 2 மொபைலில் தான் அந்த கலர் ஷிஃப்டிங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 2 மொபைல் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். 2 மொபைலுமே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். விவோ V23ல் பார்த்தோம்னா ஒரு 6.44 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா அதோட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.56 inchஸில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு சூப்பர் AMOLED ஸ்க்ரீன் தான். ஆனால் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா HDR10 ப்ளஸ் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1300 nits வரைக்கும் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்க சைடில் இருக்கிற டிஸ்பிளேவோட டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் மெயின் இவங்க V சீரீஸ் எதுக்கு லான்ச் பண்ணுறாங்கன்னா கேமராக்காக தான். கேமரா பற்றி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் மெயின் சென்சார் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. விவோ V23 ப்ரோவில் பார்த்தோம்னா ஒரு 108 மெகா பிக்சலுக்கான மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ V23ல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 64 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. பாக்கி 2 மொபைல்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஏனே தெரியல, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அது கூட ஏதோ ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்ன்னு சொல்கிறேன், 2 கேமரா இருக்குது ஃப்ரண்ட்டில். ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார், ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க முன்னாடி. 50 மெகா பிக்சல் மெயின் சென்சாருங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுங்கிறது பிரச்சனை. மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சாரில் நிறையா இருந்தால் மட்டும்தான் உங்களால் நிறையா டீட்டெயில்ஸ் எடுக்க முடியும். கம்மியான மெகா பிக்சல் கொடுத்துட்டு அல்ட்ரா வைட் வைக்கிறது வேஸ்ட்டு, சுத்தமாக லைக்கே கிடையாது. ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் டுவல் கேமரா கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு இதுக்காக மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இதெல்லாமே பார்த்தாச்சு. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக, வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸானா ப்ராசஸர்லேயும் பேட்டரிலையும் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ப்ராசஸரில் பார்த்தோம்னா V23ல் டிமென்சிட்டியோட 920 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி V23 ப்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா டிமென்சிட்டி 1200 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியில் பார்த்தோம்னா விவோ V23ல் பார்த்தோம் அப்படின்னா 4200ம், விவோ V23 ப்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுலுமே 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க.
ரெண்டுமே சிமிலர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் தான் ஆக போகுது. இப்போ சொல்லியிருக்க விஷயம் எல்லாமே வந்து ஜஸ்ட் ரூமர்ஸ் தான், இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா ஜனவரி 5ஆம் தேதி தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ண அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இவங்க வந்து என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியும். ரூமர் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா Vivo V23க்கு வந்து 26 to 29, Vivo V23 Proக்கு பார்த்தோம் அப்படின்னா 37 to 40,000 வந்து ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து ரூமர்ஸில் சொல்லியிருக்காங்க. மொபைல் வந்து லான்ச் ஆன அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும். மொபைல் லான்ச் ஆனோடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு அப்டேஷன் கொடுக்குறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவுக்கு. நீங்கள் இன்னும் விவோஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா விவோஐடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்கிட்ட பேசணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து வீடியோ அதுக்காக நான் போடுறேன். கொஞ்சம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் வந்து என்னாலையும் வந்து க்ரோ ஆக முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து என்னால் போட முடியும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் மீ விமல் சைனிங் ஆஃப். பை பாய்.